அல்லாஹ் எல்லா பிரச்சனையாகவும் இருக்கு. என்ன பிரச்சனைன்னா இப்போ கடுமையான எக்ஸ்டண்டும் அது இது நடந்துக்கிட்டு தான் இருக்குது. ஊர் ஃபுல்லாக கடுமையான எக்ஸ்டண்டும் இல்லை நடந்துக்கிட்டு தான் இருக்குது. இப்படியே போனால் ஊரோட நிலைமை என்ன ஆகும்டே தெரியாமல் இருக்கு. அஸ்ஸலாமுஅலைக்கும். வலைக்கும் அஸ்ஸலாம். வாங்க. என்ன சுகமாக இருக்கீங்க? நான் இங்கே பக்கம் நான் காட்டு முத்தை பார்க்க வந்தேன். நீ அவரை வீட்டை இல்லை இப்போ உங்களை ஞாபகம் பண்ணி வந்துச்சு பார்த்துட்டு போகணுண்டு. சும்மா இல்லை சும்மா சின்ன கதையில் காய்ச்சிட்டு போகணுட்டு வந்திருக்கேன். என்ன விஷயமேண்டா, ஒரு பொடியன் ரொம்ப பாஸ்டாக மோட்டர் சைக்கிளில் ஓடுவேன். நம்மளோட மகன் உங்களோட மகனோ ஏன்ட்டு அப்போ இது தெரியா, இப்போ தெரியும். நான் சொல்கிறேன் கேளுங்களேன். அப்போ ஆக்கெல்லாம் ஏசுற என்ன மாதம் வந்து போவோம் அது இதான் ஏசுவாங்கன்னு முன்னுக்கு சைக்கிளை தூக்கிக்கிறேன் ஓடிட்டு போக. அது என்ன பழக்கமே சரி. அந்த ஈக்க அண்டு நம்ம மொழிக்கு மெத்த பள்ளிவாசல் இருக்க அந்த ரோட்டால் இந்த தஜி கலாசாலை இருக்க அது உனக்கிட்டவா பாஷா வந்திருக்கான். அதை அந்த வாட்ச தானே அவருக்கு சைக்கிளை விட்டுட்டு போய்தான். மரா அவருக்கு விட்டா என்ன செய்வார்? அக்கெல்லாம் கூடும் தானே அக்கதான் அக்கெல்லாம் கூடுற இந்த மொழிதான் இருக்கிறது இப்படி நான் விட்டுட்டு போய் தான் பாருங்க ஓடிட்டான்னு சொன்னாங்க. சரி என்று சொல்லி அதையும் நாமே ஆக்க விட்டுட்டாங்க. மறுதா திருப்பி அடுத்த நாள் அதே ஓடிட்டு வந்தவன் பாருங்க அசோகோடு வந்தவன் ஆளுக்கு வீட்டம் சாருங்க இஞ்சி போய்த்து. அப்போ சாருங்க பார்க்குறது ஆக்களை பார்க்குறது என்னத்தை பார்ப்பாங்க ஆக்கள் ரெண்டு ஆக்கள் அப்படி போய்த்து. யார் பொடியன் யாருன்னு போட்டா உங்கூட மானண்டு சொல்லி செக்யூரிட்டி கார்டு அடிக்காத இதில் வாட்சர் டிசைன் நாடு நம்மட சின்ன தம்பி மூத்தமான உங்களோட மான் தான் சொல்லி சொல்லிட்டாரு. அப்போ நாம யார்கிட்ட செல்லையும் இல்லை அக்கா போச்சு அவங்க போயுமே உங்கள்கிட்ட சொல்லிக்கத்தானே வேணும். இப்போ பாருங்க எல்லாரும் அடி அண்டை கூட பாருங்க குசைனியா பள்ளியடியில் இருந்து கொஞ்சம் தூரம் அந்த சேக்கிடிக்கு அதுக்கிட்ட விழுந்து விட்டு எப்படி கிடக்கான் தெரியுமா? எப்படி கிடக்கான்? கிடக்கிற மையத்தான் கிடக்கான். சரி நான் என்ன செய்யறேன்? இந்த ஆண்டு அடக்கி இருப்பாங்க நடக்கையே அவனுக்கு பாருங்க கிடக்கிற. அதை இப்போ உள்ள மனுஷன் எல்லாம் அதை திண்டு இதை திண்டு ஒன்றுக்கு 7 நல்ல விஷயம். நீங்கள் வந்து என்னோட கட்டாயம் நல்ல விஷயம் அடக்கி விட்டுருவாங்க. இப்போ எல்லாரும் நடக்கிற மாதிரி தான் இருக்காங்க அந்த ஊரில் கொஞ்சம் பேர். அவரை கொஞ்சம் இப்போ அது கிடக்கிற மாதிரி தான் இப்போ வந்து சரி உண்டா நீங்கள் கோச்சிக்காம யார்கிட்டையும் சொல்லாம நீங்கள் மனுஷன் போயிட்டு வா. நான் அஸ்ஸலாமு அலைக்கும். வலைக்கும் அஸ்ஸலாம். நீங்கள் போயிட்டு வாங்க. நான் அவரை கண்டிக்க கட்டாயமா நான் பார்க்கணும் என்னட்டு யாருங்க இந்த பிரச்சனை. இவன் பைக்கில் ஓடி அங்கே இங்கே இது பண்ணுறதால நம்மள்கிட்ட வந்து ஆக்கள் கம்ப்ளைண்ட் பண்ணுறா. இவன்கிட்ட செல்றேண்ணா. அஸ்ஸலாமு அலைக்கும். வலைக்கும் அஸ்ஸலாம். வாங்கல நாஜா சும்மா இருக்கீங்களா? சும்மா இருக்கேன். வாங்க. நான் உங்கள்கிட்ட உங்கள்கிட்ட பேசிட்டு இருக்க வரல. நான் உங்களோட மகனுக்கு மோட்டர் சைக்கிள் வாங்கி கொடுத்துருக்கீங்க. மோட்டர் சைக்கிள் அவருக்கு வாங்கி கொடுக்கல, நான் எனக்கு தான் வாங்கி வச்சிருக்கேன். உங்களுக்கு வாங்கினா நீங்க சைக்கிள் ஓடுங்க சரியா? உங்களோட மகனுக்கு கொடுக்காங்க. உங்களோட மகனுக்கு எத்தனை வயசு? இப்போ மகனுக்கு என்ன 17 வயசு. சைக்கிள் ஓடுற வயசா இப்போ இது என்ன செய்யற உண்மை காரி படத்துல பாடுங்க. அவன் ஊரில் உள்ள எல்லாரும் ஓடுறான் அவனுக்கு கொஞ்சம் கொடுத்தானே அவன் சின்ன ரவுண்ட் தானே போயிட்டு வரான்னு சொல்லி அவன் இது பண்ணுறான். ரோட்டால் ஒரு பிள்ளைகள் எழுதில ஸ்கூலுக்கு உங்களோட மகனை கண்டிச்சு வளர்க்க நீங்க சரியானே? ரோட்டில் போகக்கூட ஒரு பொம்பளை பிள்ளை ரோட்டில் போயிடவில்லை. ரோட்டில் மழை பெஞ்சு தண்ணியாக கிடக்கு மோட்டர் சைக்கிள் ஓடிக்கொண்டு தண்ணி அடிச்சுட்டு போகிறோம் ஸ்கூல் போகிற பிள்ளைகளுக்கு சரியா வளங்க. இல்லாட்டி நாங்கள் கையா கால அடிச்சு வாசி மோசமானவன் எனக்கு அப்படியெல்லாம் தெரிய மாட்டேங்க. நான் நல்ல பிள்ளை நினைச்சிட்டு இருக்கேன். நீங்க செல்லம் கொடுத்தா பழுதாக்கி வச்சுக்கிறீங்க. நீங்க ரோட்டுக்கு உங்க மகனை பாருங்க இப்படி மோட்டர் சைக்கிள் ஓடுறான் ரோட்டு தலைகீழா ஓடுறான் அவன் விளங்கு தானே? உங்களுக்கு விளங்கு இல்லை விட்டு உங்களுக்கு சரி நான் கவனிக்கிறேன். சரியா? இனிமே தொட்டு ரோட்டுக்கு வந்தான் சரினா அடிச்சு உடைச்சு போட்டுருவோம் சரியானே? நீங்க விட்டு கைக்கிற மாதிரி இல்லை. அப்படியெல்லாம் சொல்ல வேணாம். கையை கால உடைக்கிற அளவுக்கு பாக்குற மாதிரி இல்லை. அவ்வளவு மோசமான ஆளு கிடையாது. ரோட்டுக்கு வந்து பாருங்க உங்களோட மகன் என்ன செய்யறான் இப்படி வந்து பாருங்க. முதல்ல நீங்க விட்டு வந்து செல்லம் கொடுக்குறேன் பிரச்சனை விட்டு இல்ல நான் கண்டிக்கிறேன். அவனுக்கு அந்த அளவுக்கு நான் செல்லம் கொடுக்கல. புள்ள ஓட மாட்டான் சரி நல்ல புள்ள தலையத்திராயிட்டு நீங்க இப்ப பழுதாக்கி வச்சுக்கிறீங்க. நீங்க ரோட்டுக்கு வந்து பாருங்க உங்களோட மகனை என்ன நீங்க சைக்கிள் கொடுத்து போய் பின்னுக்கு வந்து ஒழிச்சுட்டு பாருங்க உங்களோட மகன் எப்படி போறான் பிள்ளை எப்படி பாடி பண்றான் ஸ்கூலுக்கு ரோட்டை பாருங்க இப்படி கிடக்கு தண்ணி கிடக்கு பிள்ளைய ஸ்கூலுக்கு போக கூட சைக்கிள்ல போயிடல. நீங்க ரொம்ப கண்டிச்சு வைங்க. பிள்ளை வளர்க்க எடுத்தாங்க நாங்க பிள்ளைய வளர்க்கோம்.
அப்படியெல்லாம் இல்லை அப்படியெல்லாம் இல்லை அவர் நல்ல புள்ளதான் இப்படி இந்த இந்த சின்ன சின்ன விஷயங்களை செஞ்சுக்கிட்டா போல இருக்கு நீங்க சின்ன சின்ன விஷயம் தான் மாலை பெருசா வந்து போய் முடியும் சரியா கையை கால உடச்சு போத வந்துடும் உங்களோட பிள்ளையை நல்லா வளர்த்து கொள்ளுங்க இனிமேல் சைக்கிள் பிள்ளையா வந்தான் சரிண்ணா நாங்க அடிச்சு வச்சு கை ரோட்ல போட்டுருவோம் நீங்க நான் பார்க்க சரி அப்ப நாங்க உங்களோட கழிச்சிருக்க வரல நான் உங்களுக்கு ஏசி தான் வந்து நான் ரஜம் போயிட்டு வரேன் சரி அவரை பார்க்க சரி நான் அவரை பார்க்க பார்த்தீங்களா எப்படியாண்டு இவள்கிட்ட சொல்கிற என்ன போட்டு தொல்லை பண்ணாடின்னு சொல்கிறேன் இப்படியே செல்லுவாள் பக்கத்து வீட்டுக்கார உள்ள ஓடுது அவன் ஓடுறான் இவன் ஓடுறான் இப்படிலாம் பண்ணக்குள்ள அப்போ நான் என்ன செய்கிறேன் கொஞ்சம் அந்த வாரம் இந்த வாரம் போயிட்டு வாரான்னு சொல்லி உள்ள இன்னும் வாப்பான்னு கொண்டு விட்டு போகிறான் ஓய் வாங்க நீங்கள் வாங்க உங்களை தான் பெரிய கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு போயிட்டு என்னடா நீ செய்கிற வேலை இது என்னடா போன மர கூட்டாமாவோட என்ன பெரிய பெரிய ட்ரிப்பாவோட இல்லையே சும்மா ஊருக்குள்ள ஓடிச்சிடுறேன் அப்படியே ஆக்கள் சொல்கிறாங்க வந்து கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க என்னென்ன கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்கன்னு தெரியுமா நான் எப்படி தலைவணியை வந்தீங்க அடிச்சு வரைக்கும் போடுவான்னு சொல்கிறேன் அப்படி அதுக்காக நான் பெற்று வச்சுக்கேன் குசினிக்கு இருந்துட்டு அவனுக்கு காய்க்கிற மாதிரியா குசினிக்கு இருந்துட்டு இப்போ எப்படி சொல்கிறான் பாத்தியா அவனுக்கு கொடுங்க யார் தலை குனிகிற என்ன ஒன்று செய்கிறேன் நான் பாரு உனக்கு நீ ஹெல்மெட் போடுறல்ல சரியா தலை உள்ளங்கிரி மட்டும் பார்க்க அங்கே உங்களை பிள்ளைங்க காலுக்குள்ள எல்லாம் விடுறியா உனக்கு அந்த வயசாடா கண்டு நீங்க ஆளுக்கு விடுறது இப்போ கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு போறாளடா அது அவர மாலை இங்கே விழுந்திருக்கல நான் அவனு செய்யலா சரியா நான் அப்படியெல்லாம் ஓடுறேன் இதுக்கெல்லாம் காரணம் அவள் தான் எப்போ பார்த்தாலும் தாங்காது அவள் ராது சொல்லியிருக்காள் பார்த்தீங்களா என்ன சொல்லியிருக்காள் பாத்தியா பலுகு ஒரு என் பாரு அவளை செய்கிற மேலே இவனை நாம் பார்த்து எங்கே வரா கூட்டாளி கூப்பிட்டா எங்கே வரான் போகிறேன் சும்மா நீங்க சரியா சும்மா சொல்றாங்க பார்த்தீங்களா நீங்க எப்படி இருக்கிறீங்க உண்மை சொல்லுவாங்க என்ன நான் அடிச்சு அது நான் கூட்டாப்படியை கால் பண்ணுறேன் போகிறேன் கொண்டு வா நீ கொண்டா இங்கே பாரு ஹெல்மெட்டை கொண்டு வந்து அங்கே போட்டிருக்கேன் ஹெல்மெட்டு இல்லாமல் போகிறான் அவளுக்கு சொல்கிறேன் நான் அடிக்கடி இப்படியெல்லாம் செய்யாடி அவனுக்கு இது கொடுக்காடி செல்லம் கொடுக்காடின்னு சொல்கிறேன் நான் அப்படி இருந்து இப்படி வேலையெல்லாம் பார்க்காது ஸ்டார்ட் எடுத்துட்டான் நம்மளை கதை கேட்கானா அந்த அவரம் இப்படி தைரி நான் ஒன்றை சொன்னா அவன் ஒன்றை சொல்லிடு அந்த அவரம் பறக்கு வயசுகள் பறக்குது அல்லாஹ் அப்போ எப்படி நாங்கள் தீர்றீங்களோ அந்த அவரா என்ன நிலவர் அந்த சுத்த போராட்டம் தான் வந்து உங்களுக்கு இங்கே பார் என் அல்லாவே அல்லாவே சரியா ஊட்ட வர கவுளுறான் ஒரு ரவுண்டாண்டு போய் ஊட்ட வர கவுளுந்து விட தூக்குங்கடா வாப்பா என்ன காயமா பாபா என்ன உள்ளே என்னெல்லாம் நினைச்சு ஆஸ்பத்திரி கொள்ளுவாங்க ஆனால் முடியலாப்பா ஆஸ்பத்திரி கொண்டு இங்கே பாரு ஆஸ்பத்திரி கொண்டு போகணே ஆஸ்பத்திரி சைக்கிள் கூட கேட்டீங்களா நீங்க இப்ப அனுபவிக்கிறீங்க பார்த்துக்கிட்டு நான் பார்த்தீங்களா ஆஸ்பத்திரி கொண்டு போங்க ஆஸ்பத்திரி கொண்டு போங்க அப்பா அல்லாஹ் ரத்தம் உடல
இந்த வாங்க ஆறு ஆளை தூக்கிட்டு வந்த ஆளுக்கு தெரியுமா ஆறாண்டு மைக் மைக் ஆறு ஆறு மகன் ஆறு பேர் சரி இப்போ நாங்கள் ஐயா நீங்கள் உங்கள் நடவடிக்கையை பாருங்க ஐயா. நாங்கள் என்னையா செய்கிறேன்? நாங்கள் இப்போ நாங்கள் இப்போ ஹாஸ்பிட்டலில் இருக்கிற போலீஸ் அதுக்கு இந்த போக்குவரத்து இப்போ ரபிக்கு நாங்கள் கால் பண்ணி நாங்கள் மேல் அதிகாரியை நாங்கள் எடுப்போம். சரியா? அதுக்குரிய நடவடிக்கை எடுங்க ஐயா. அவர் வந்து நீங்கள் விஷயங்களை சொல்லுங்கள். சொல்லுங்க ஐயா. நீங்கள் சொல்கிற மாதிரி நாங்கள் சொன்னோம் கண்டத்தை சொல்லுவோம். அவ்வளோதான். அதுக்கு மேலே என்ன சொல்லி ரைட்டும். ஹலோ சார் ఎండకు పడ్డాక ఎండకు కాద్దాం కూడా పోలీసు హాస్పిటల్కి ఎండకు పడ్డాక எக்ஸிடென்ட்டு நடந்துட்டு மோட்டர் பைசைக்கிள் ஃபாஸ்ட்டாக ஓடி வந்தையா இன்றைக்கு இப்போ இந்த நிமிஷம் நாங்கள் நான் இவர் வந்தார் அவரத்துக்கு தூக்கி கொண்டு வச்சு போலீஸ் யார் அம்பலாஞ்சி சொன்னியா வந்து அம்பலாஞ்சி போலீஸுக்கு வந்து நான் ஹாஸ்பிட்டலுக்கு வந்தீங்க ஹாஸ்பிட்டலில் பார்த்துட்டு நீங்கள் உங்களை இவர்கிட்ட செல்ல அவங்ககிட்ட செல்ல வந்து நிற்கிறீங்க என்னையா செய்ய நாங்கள் எப்படி இருக்கீங்க எப்படி இருக்கு ஒடியன் நீ ஹாஸ்பிட்டலில் இருக்காரு என் மகன் தான் சொல்லுங்கள். அவன் அப்படியே ரவுண்ட் அடிக்கிட்டு வந்தவன் சும்மா சும்பி மெதுவாக தான் மாதிரி வாழ்ந்தான் வந்து இங்கே விழுந்து வீட்டு முன்னுக்கு அவன் காயப்பட்டு ஆஸ்பத்திரியில் வச்சு 17 வயசு. பைக்கில் யார் உங்களே? ஓ பைக்கில் உண்டு. லைசன்ஸ் இல்லாமல் கூட ஆகிடுங்க. லைசன்ஸ் இல்லை 17 வயசு. ஓ இப்போ நீங்கள் பிடிக்கும் முதலாவது பிடிக்கும் பலதாகி போட்டீங்க முதலாவது நீங்கள் என்ன செய்கிறேன் சார்? பெற்றோர்கள் இப்படி இருந்தால் எப்படி பிள்ளை வளரும்? இல்லை சார் என்ன சார் செய்கிறேன் நான் உண்டா வாசலில் நிற்கான் இங்கே நிற்கான்னு சொல்கிறான் பார்த்தா ஆட்கள் வந்து சின்ன தான் தெரியுது இப்படி ஓடுறான் அப்படி ஓடுறான் சார். என்னோட போலீஸுக்கு வர கம்ப்ளைண்டில் அதிகமான ஒரு 60% கம்ப்ளைண்ட் மோட்டர் சைக்கிள் ஆக்சிடென்ட் தான். அப்போ ஒவ்வொரு நாளைக்கும் இந்த வேலை பார்க்க வேண்டியிருக்காங்க. பிள்ளைகள பேரண்ட்ஸ் தான் பார்க்க வேண்டியிருக்கு, ஒழுங்காக வளர்க்க வேண்டியிருக்கு. என்ன செய்கிறது? என்ன சார் செய்ய அது என்ன கேஸை நீங்கள் தான் சார் இது பண்ணணும். ஒன்றும் செய்யலை. நீ பேரண்ட்ஸ் தான் உள்ளே போடணும். யாரே பேரில் பைக்கில் யார் பைக்கில் கொடுத்தீங்களோ அவங்கள தான் நீங்கள் 15 நாள் உள்ளே போடுவோம். எனக்கு தெரியாமல் தான் சார் எடுத்துகிட்டு போகிறான். என்ன சார் செய்கிற என்ன சார் நான் இப்போ செய்ய ஒன்றும் செய்யலை. நாங்கள் பேரண்ட்ஸ் தான் தூக்கி போடணும். 15 நாள் உள்ளுக்கு போடுறோம். எவ்வளோ தான் பிள்ளைகளுக்கு இப்போ நாங்கள் அறிவுரை சொன்னாலும் பிள்ளை கேட்கல. ஏன்னு சொன்னால் அன்றைக்கு பள்ளியில் கூட ஜும்மாவில் இந்த விபத்தை பார்த்து தான் ஜும்மாவே ஓதுறாங்க. ஆனால் ஜும்மாவுக்கே பிள்ளை நேரத்தில் வராங்கல்ல. அவங்க வராங்க தக்கி சாட்டக்குள்ள பிள்ளைய வராங்க. செமினாரை வச்சாலும் வராங்கல்ல, விழிப்புணர்வு கடத்தல் நடத்தாலும் வராங்கல்ல. அப்போ இந்த பிள்ளைக்கு எப்படி விளங்கப்படுத்த நீங்கள் பேரண்ட்ஸ் தான் பார்க்கணும் இந்த வேலைகள்லாம். ஹாஸ்பிட்டலில் இருக்கார். இப்போ நான் என்ன சார் செய்ய அவர் நீங்கள் தான் சார் என்ன அவர் செய்யணும். கேஸை கொஞ்சம் பார்த்து செய்யுங்க சார். தெரியுமா 2026ஆம் ஆண்டு இது வரைக்கும் 4000க்கு மேற்பட்ட ஆக்சிடென்ட் நடந்திருக்கு. அதில் 40% ஆக்சிடென்ட் மோட்டர் சைக்கிள் ஆக்சிடென்ட் தான். 79 பேர் கிட்ட உடஞ்சிருக்காங்க அந்த மோட்டர் பைக் ஆக்சிடென்ட்டில் நாட்டில். சரி சரி இங்கே ஒன்றுமே செய்யலாது. நீ உங்களுக்கு உள்ள வைக்கிற தவிர ஒன்றும் செய்யலாது. என்ன செய்யலாம்? டாக்டர் அங்கே நிற்காரா? இனி சட்டங்களை கடுமையாக டாக்டர் என்ன டாக்டர் இந்த பிள்ளைக்கு என்ன டாக்டர்? ஒரு கால் உடஞ்சிருக்கி, கை ஒன்று உடஞ்சிருக்கி, வகுத்துல குத்துப்பட்டிருக்கி. ஆளினி இது சரி கட்டினாலும் பெருசான வளமையான ஒரு இயற்கையான அளவுக்கு அமைப்புக்கு இருக்காது. சரியா? அவர் நாங்கள் முதல் அவரை உள்ளுக்கு எடுத்த உடனே நாங்கள் யார் விபத்தில் ஏற்பட்டாலும் நாங்கள் முதல் பரிசை வச்சு பார்க்குறது எதுவும் போதை பொருள் எதுவும் பாவிச்சிருக்காரு அண்டு தான். அப்படி ஒன்றும் இல்லை. போதை பொருட்களால் சார் நிறைய போதை பொருட்களால் தான் நிறைய இந்த ஆக்சிடென்ட் நடக்குது, நிறைய விஷயம் நடக்குது. குளிக்க போய் சாகிறது போதை பொருள் பெரிய ஆக்சிடென்ட் தான் அதிகமாக நடக்குது நாட்டில். அது வேகத்தை கூட்டுறதுக்காக இந்த புகைத்தலால் வர போதைப் பொருள் மட்டும் இல்லை, இந்த மாத்திரைகள் அது எப்படி உங்களோட மகனை சொல்லல, பொதுவாக சொல்கிறோம். எல்லா இளைஞர்களும் இந்த வேகத்தை தான் விரும்புகிறாங்க. எவ்வளவு விழிப்புணர்வு கருத்தரங்கோ எதை சொன்னாலோ எப்படி சொன்னாலோ கேட்குற மாதிரி முதல் இந்த பேரண்ட்ஸ் மாதிரி தான் இதை கவனிக்கணும். இது பேரண்ட்ஸோ தாய் தந்தையோட அனித கூட்ட நீங்கள் வாகனத்தை கொடுக்காம இல்லை டாக்டர். நாங்கள் அவனை கவனிக்கிறதான் அவனுக்கு எங்களுக்கு தெரியாமல் தானே சார் கொண்டு போகிறானோ டாக்டர்.
நீங்கள் அது பார்த்து இப்போ அந்த பிள்ளை இப்போ உங்களோட பிள்ளை விபத்தால் மரணமாக இருந்தால் என்ன செய்வீங்க? அதானே டாக்டர் யோசிக்க வேண்டியிருக்கு, எல்லாம் யோசிக்க வேண்டி தானே டாக்டர். இப்பான யோசனை வருது, நம்மளோட பிள்ளைக்கு நடந்தால் தானே டாக்டர் யோசனை வருது. இந்த சமூகத்தில் சமூக சேவை நிறைய செய்கிற சமூக தொண்டு நிறுவனத்தில் இருக்கிற இந்த சார் இவர்கிட்ட கேளுங்க எவ்வளோ விஷயத்தை சொல்லுவாங்க. என்ன சார் சொல்கிறார்? அதாவது நான் சமூக செயற்பாட்டாளருங்கிற வகையில் ஒரு விஷயத்தை நான் சொல்லணும். அதாவது இப்போ பிள்ளைகளை வந்து இப்போ ஒரு அறிவுரை என்று சொல்லி கூப்பிட்டாலோ இல்லாட்டி அவங்களுக்கு ஒரு செயலமர்வை இந்த இது சம்மந்தமாக ஒரு விழிப்புணர்வை செய்கிறோம்னு சொல்லி கூப்பிட்டாலோ இவங்க பெரும்பாலான நாட்கள் வாரல, அவங்களுக்கு இந்த தகவல் போய் சேர்றதில்ல. அடுத்தது இப்போ என்ன ஒரு முக்கியமான விஷயம்னு சொன்னால் இவங்க இந்த சமூக ஊடகங்களுக்கு ஊடாகத்தான் இவங்களுக்கு நம்ம இந்த தகவலை சொல்ல வேண்டியிருக்கு. அப்போ இந்த பொறுப்பு வாய்ந்த நிறுவனங்கள் என்ன செய்யணும்னு சொன்னால் இந்த சமூக ஊடகங்களை கூட இந்த இளைஞர்கள் பயன்படுத்துகிறதால அவங்களுக்கு இது கூடாக அவங்களுக்கு அந்த தகவலை சொல்ல வேண்டிய ஒரு தேவை இருக்குது. அப்போ அந்த விழிப்புணர்வை நாங்கள் இத்தனை தான் மீட்டிங்களை போட்டு இல்லாட்டி ஒரு விழிப்புணர்வு கருத்தரங்களை வச்சு சொல்லி முடியாத வேலைகளை நாங்கள் இதற்கூடாக இப்போ செய்யலாம். இப்போ அதுதான் இப்போ ட்ரெண்டாகவும் இருக்குது. அதே பாப்பா மாதிரி மோட பைக்கில் உள்ளுக்கு வச்சு போட்டு வெளிநாட்டுக்கு போயிடுறாங்க, வெளியூர் கடைகளுக்கு போயிடுறாங்க. அந்த பிள்ளை தான் பயன்படுத்துதுகள். எந்த காரணத்தை கூட கொடுக்கப்படாது, பிள்ளை கேட்கத்தான் செய்வாங்க. அந்த வயசு கேட்குற வயசு அது பெற்றோர் மாதிரி தான் கட்டுப்பாடோடு இருக்கணும். இந்த இப்போ இன்னொரு 6-7 மணி தேலத்துக்கு போகிறது தான் தெரியும் கையை கலட்டுறையா காலை கலட்டுறையான்னு சொல்லி. இல்லை நான் சொல்கிறேன், நான் கம்பெனியில் சொல்கிறேன் அந்த இந்த பொண்டாட்டி தான் சார் எப்படியெல்லாம் செய்ய பிள்ளையாக அவ்வளோ செல்லம் கொடுத்து வளர்க்கணுமா? இந்த மோட்டர் சைக்கிளில் கொடுத்து குடு என்ன போட்டு தொல்லை பண்ணுறேன். அவன் சொல்கிறான் பக்கத்துல அந்த படியம் ஓடுறான் தானே இந்த படியம் ஓடுறான் தானே, அவனுக்கு ஆசாபாசம் இல்லையா? ஒன்று சின்ன ரவுண்ட் கொடுக்குறான்னு சொல்லி அவன் சின்ன ரவுண்டாக போகிறான். இதுக்கு முக்கியமான ஒரு தீர்வு என்னன்னு சொல்லிச்சுன்னா சமூகத்தில் இந்த விஷயங்களில் ஆர்வமான பிள்ளைகளுக்கு இப்போ ரேஸ் ஓடுறதுக்கு பிள்ளைகளுக்கு ஆர்வம் இருக்கேன்டா ரேஸ் ஓடுறதுக்குரிய வசதி வாய்ப்புகளை பிள்ளைகளுக்கு பாதுகாப்பு அமைச்சு கொடுக்கணும். அப்படியான சில விஷயங்களை உருவாக்கி கொடுத்தா மாத்திரம்தான் இந்த பிள்ளை இல்லாட்டி அவன் பிரதான பாதையில் ரேஸ் ஓடுறான். அப்போ என்ன செய்யும்? விபத்து நடக்கத்தான் செய்யும். அப்போ அதுக்குரிய ஒரு பாதையை அமைச்சு ரேஸ் ஓடுறதுக்குரிய இடமா பயிற்சி செய்கிற இடமா எல்லாத்துக்கும் ஒவ்வொரு இடத்த உரிய ஊரில் உள்ள ஆட்சியாளர்களோ அது யார் செய்வாங்க? ஊரில் உள்ள தலைவர்கள் ஒரு சபை இருந்தால் சபை அது ஏற்பாடு செஞ்சு கொடுக்கணும். ஒரு இடத்துல ரேஸ் ஓடுங்க, ஒரு பாதுகாப்பான ஒரு ரேஸை வச்சு அவனுக்கு ஆர்வம் உள்ள பிள்ளைகள் தானே, இளைஞர்களுக்கு ஒரு ஆர்வம் இருக்கும். ரோட்டில் ஓடுறத விட இப்படி ஓடுங்கடான்னு சொல்லி ஒரு ஏற்பாடு செய்து கொடுத்தா நல்லது தானே. உரிய போலீஸ் அதிகாரிகள் இதுக்கு பாதுகாப்பாக இருந்து இந்த விஷயங்களை பார்க்கலாம். நீங்கள் இப்போ நாம் என்ன சார் சரி நான் ஆஸ்பத்திரி ஹாஸ்பிட்டலுக்கு போய் பார்க்க போகிறேன், ஹாஸ்பிட்டலுக்கு போய் பார்த்துட்டு வரணும் சார். இதுதான் இப்போ நீங்கள் இதுக்குரிய போலீஸ் அதிகாரி என்ற வகையில் இதை இந்த ஊரில் உள்ள சமூக நிறுவனங்களில் நீங்கள் இதை தெளிவாக செயற்படுத்துறதுக்கு ஒரு உத்தரவு இது செய்யுங்க. நீங்கள் எவ்வளோ விபத்துக்களை நாங்கள் பார்க்குறோம், என்ன செய்கிறது கவலையாக இருக்குது. இது எதிர்காலத்தில் நம்மளோட ஊருக்கு வர சுற்றுலா பயணிகள் எல்லாத்தையும் பாதிக்கும், வருமானத்தை பாதிக்கும். முன்னேறி வர ஊர் கடைசியில் முன்னேற்றம் இல்லாமல் போயிடும். கண்டிப்பாக எங்கள் டிபார்ட்மெண்ட் ஊடாக நாங்கள் இன்ஷால்லா இங்கே உள்ள அமைப்புகள் மண்டங்கள் எல்லாத்தையும் கூட்டி நாங்கள் இன்ஷால்லோடு முடிவெடுத்து இவங்களுக்கு விழிப்புணர்வு எப்படி விழிப்புணர்வு கொடுக்குறது, இவங்க ரேஸ் ஓடத்தான் முடியுமெண்டா பாதுகாப்பான முறை எப்படி இவங்க பைக் கூட வைக்கிறது சம்பந்தமாக நம்ம முடிவெடுக்கணும் சார். புதிய பாதுகாப்பு நடவடிக்கைகளை செய்யணும்னு சொல்லி நீங்கள் கட்டாயம் முடிங்க. இது எல்லாரும் அவதானம் அறிக்கணும் இதில். கண்டிப்பாக இதுவரை கலைஞர் எம்எச் அப்துல் நாசிர் குழுவினர் பங்கு பற்றிய நாடகம் இடம்பெற்றது. இந்த நாடகத்தில் பங்கு பற்றிய கலைஞர்கள் கலைஞர் எம்எச் அப்துல் நசீர், கலைஞர் ஏஜிஎம் ஃபலீல், கலைஞர் மதியன்பன் மஜீத், கலைஞர் HMA வாஹித் வஹாப், கலைஞர் MI அப்துல் நசார் BA, கலைஞர் S முகமது ரமலி, கலைஞர் ST அக்பர், கலைஞர் MLM இர்ஃபான், செல்வன் MRM அர்ஹம் ஆகியோர். இந்த நாடகத்தின் தலைப்பு இப்படியும் தொலைக்கலாமா.